இதை கடைசியா இந்த ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் செய்ய போற ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா வேதம் சொல்லுது ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து என்று வேதம் சொல்லுது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் முதல் 9வது வசனம் வரை அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே காரியம் தான் வெளிப்படுத்தல் 13லையும் இருக்கு, இதே காரியம் தான் வெளிப்படுத்தல் 17லையும் இருக்கு. ஸோ வேர்ல்டு ஃபுல்லா ஒன் வேர்ல்டு, ஒரு உலகம், ஒரு மொழி, அதே மாதிரி ஒரு ராஜா, இந்த மாதிரி எல்லாமே வரும். இப்போ வந்திருக்குது. இது கிட்டத்தட்ட நான் சொல்லக்கூடிய இந்த காரியம் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இதை ஒரு 20 வருஷமா போதிக்கிறோம். இது ஒன்று ஆரம்பிச்ச காலத்துலேருந்து போதிக்கிறோம். அப்போ யாருக்கும் அது சரியாகவே ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இல்லை, அல்லது புரியலை அப்படி சொல்லிக்கலாம். ஆனால் இப்பொழுது அது கொஞ்சம் வெளியரங்கம். ஏன்னா அந்த கவர்மெண்ட் தொடங்குற காலம் வந்துருச்சு, ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் தொடங்குற காலம் வந்துருச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியரங்கமாக வந்திருக்கிறாங்க. கொஞ்ச காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக தோன்றும். நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது, நல்லா கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? பல இடங்களில் இந்த ஒன் வேர்ல்டுங்கிறது வெளிப்படையாக இருக்கும். இப்போது சாதாரணமாக பேட்டா ஷோரூம் போய் பாருங்கள், அங்கேயுமே ஒன் வேர்ல்டுன்னு போட்டு வச்சுருப்பாங்க. உலகம் முழுக்க எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ஒரு தொழில். இப்போ இந்த ஏர்லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுவே ஸ்டார் அலையன்ஸ்னு பேர். வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே ஏர்லைன்ஸ் கணக்கு. இப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு போகணுன்னா இந்தியாவிலேருந்து நேராக அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு ஒரு ஃப்ளைட் மட்டும்தான் இருக்கும். இவங்களே ஷேர் பண்ணிப்பாங்க. நான் கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து விட்டுறேன், அங்கேருந்து நீ கூட்டிகிட்டு போ. திருப்பி அவன் கொண்டு வந்து துபாயில் விட்டுருவான், துபாயிலேருந்து இவன் கூட்டு வருவான். 2 பேரும் வெவ்வேறு ஏர்லைன்ஸாக இருப்பாங்க, ஆனால் ஒரு வேலையை செய்வாங்க 2 பேரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இதே மாதிரி ஏர்லைன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா தொழிலையும் வந்தாச்சு. வேர்ல்டு ஃபுல்லாக ஒன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இணைக்கக்கூடியது இப்போ நடந்துட்டு. ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம். ஒரே குடும்பமாக இருக்க முடியாது. ஏன் முடியாது? அதாவது சொல்லும் போது சொல்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படி அல்ல. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே காரியம் நடக்கணும். இது சும்மா விளையாட்டுக்கு போட்டதெல்லாம் இல்லை. இப்போ இதுக்கான ப்ரூஃப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். பைபிளில் வெளிப்படுத்தல் 13:17 அந்த வெளிப்படுத்தல் 13:7 சொன்னதுக்கான ப்ரூஃப் நம்ம காலத்தில் நடக்குது. இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே கவர்மெண்ட் கொண்டு வருவதற்கு, ஒரு அரசாங்கத்தை கொண்டு வருவதற்கு நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி என்னங்க செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னல ஒரு 20 வருஷம் 30 வருஷமாக நடக்குதுன்னு. இப்போது நீங்கள் பார்த்ததை நான் சொல்கிறேன், உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சில விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இங்கேருந்து அப்படியே போகிறீங்க, ஹைவேஸ் போகிறீங்களா? இங்கேருந்து ஹைவேஸில் இருக்கிற போர்டெல்லாம் என்ன கலரில் இருக்குது? ஹைவேஸ் போர்டு கிரீன் கலரில் இருக்குல்ல. எப்பத்துலேருந்து அப்படி இருக்குது தெரியுமா? உலகம் முழுக்க எந்த நாட்டுக்கு ஹைவேஸ்க்கு போனீங்கனாலும் போர்டு கிரீன் கலரில் தான் இருக்கும், வேர்ல்டு வைட். இதே 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஹைவேஸில் கிரீன் கலர் போர்டு இருக்காது, ப்ளூ கலரில் தான் இருக்கும் போர்டு. இப்போ ப்ளூ கலர் போர்டை ஸ்டேட் ஹைவேஸ்க்கு மாற்றிட்டு கிரீன் கலர் போர்டை எங்கே கொண்டாட்டாங்க? ஹைவேஸ்க்கு கொண்டாட்டாங்க. ஏன் அப்படி இருக்குது? இது எப்படி வந்துச்சு? சரி, இங்கே எப்படி இருக்குது? ஏன் வெளிநாட்டில் அமெரிக்காவில் எந்த நாட்டுக்கு போனாலும் ஹைவேஸ் என்ன கலரில் தான் இருக்கும்? கிரீன் கலர் தான் இருக்கும். இது ஏன்? அப்புறம் யோசிங்க. இது நம்பர் 1. நம்பர் 2, எந்த ஸ்கூல் பஸ்ஸையும் பார்த்துருக்கீங்களா? காலேஜ் பஸ், ஸ்கூல் பஸ் என்ன கலரில் இருக்குது? ஏன் அப்படி திடீர்னு நம்ம ஊரில் எல்லாம் கலர் ஆச்சு? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் பஸ் எதுவும் அந்த கலரில் இருக்காது, அவங்க கலரில் தான் வச்சுருப்பாங்க. இப்போ திடீர்னு ஒரு ரூல், ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாமே ஒரே கலர் பஸ், யூனிஃபார்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனால் ஏன்னு தெரியாது. சரி, அது இருக்கட்டும். அதை தாண்டி இன்னொன்று கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு தெரியாது சொல்கிறேன். இப்போ புதுசாக வர கார்களில் பாருங்கள், நம்பர் பிளேட்டில் ஒரு கொடி ஒன்று இருக்குது. யாராவது கவனிச்சிருக்கிறீங்களா? ப்ளூ கலரில் சுற்றி ஸ்டார் இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா யாராவது? ஒரு கார்னரில் ஸ்கொயராக ப்ளூ கலர் இருக்கும், அதை சுற்றி ஒரு 12 ஸ்டார் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது எந்த நாட்டுடைய கொடி தெரியுமா? வரப்போகிறதான மிகப்பெரியதான அரசாங்கம். இன்னைக்கு உலகத்தை ஆளுகை செய்ய போகிற கவர்மெண்ட் அமெரிக்கா விழுந்துருச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு 20 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறோம், அமெரிக்கா விழப்போகுதுன்னு. அது மகாபாபிலோன். அந்த மகாபாபிலோன் விழுந்துருச்சு. பொருளாதாரம் போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ இந்த வார் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வார் ஸ்டார்ட் பண்ணதோடு கூட அமெரிக்கா 2வது இடத்துக்கு போயிடும், இல்லை 3வது இடத்துக்கு போயிடும். முதல் இடத்துக்கு ஒரு நாடு வரும், யூரோப்பியன் யூனியன் என்கிற நாடு. அந்த யூரோப்பியன் யூனியனுடைய கொடி தான் நீங்கள் இப்போ நம்ம இந்தியாவுடைய காரில் இருக்குது. எங்கே பார்த்தாலும் நீங்கள் எந்த கார்லையும் பாருங்கள், ஒரு ப்ளூ கலர் ஒரு ஸ்டார் 12 இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவுடைய நம்பர் பிளேட்டில் எந்த நாட்டினுடைய கொடியும் வைக்கக்கூடாது, இந்திய கொடி உட்பட. இந்திய கொடி கூட வைக்கக்கூடாது, யாருடைய பேர் வைக்கக்கூடாது. அதில் இருக்கிற நம்பர் பிளேட்டில் இருக்கிற நம்பர் கூட அவங்க கொடுக்குற ஃபாண்ட் ஸ்டைலில் தான் எழுதணும். அவங்க ஒரு 20 ஸ்டைல் வச்சுருப்பாங்க. அந்த 20 ஸ்டைலுக்குள்ள தான் நீங்கள் எழுதணும். உங்கள் இஷ்டத்துக்கோ என் இஷ்டத்துக்கோ எழுதவே முடியாது. அந்த 20 ஸ்டைலில் நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் போர்டில் எதையுமே வைக்க முடியாது. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய எல்லா கார்லையும் பாருங்கள், சைடில் போர்டில் ஒரு ப்ளூ கலர் பேச்சஸும் அதில் 12 ஸ்டார் இருக்கும். இது யூரோப்பியன் யூனியன் ஃப்ளாக். ஏன் இங்கே இருக்குது? சரி, இந்தியாவில் மட்டும் இல்லை, நீங்கள் அப்படி எடுத்துக்காதீங்க. சிங்கப்பூர், மலேசியா, எங்கே வேணால் போங்க, யூரோப் முழுக்க போங்க, ஆஃப்ரிக்கா போங்க, எங்கே போனாலும் இப்படி தான் இருக்கும் போர்டு. ஏன் இப்படி திடீர்னு உலகம் ஃபுல்லாக ஒரு போர்டு இப்படி மாறுச்சு? இது எல்லாமே பின்புலத்தில் ஒரு கவர்மெண்ட்டுக்கு கீழே நாங்கள் வர்றோன்னு அர்த்தம். அவங்க அதுக்கான ஆயத்தத்தை செய்ய தொடங்கிட்டாங்க 20 வருஷமாக. இப்போ அதெல்லாம் செஞ்சாச்சு.
இப்போ மறைமுகமா நடந்து கொண்டிருக்கிற இன்னொரு விஷயத்தை தான் நாம் பார்க்கணும். இதெல்லாம் வெளியரங்கமா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மறைமுகமா அடுத்து அவங்க செய்ய போறது ஒன் லாங்குவேஜ், உலகம் முழுக்க ஒரே மொழி. அந்த ஒரே மொழியில உங்களை என்னையும் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. இப்போ நாம எல்லாம் அந்த ஒரு மொழிக்குள்ள வந்துட்டோம். உலகம் முழுக்க என்ன மொழி காமன்? சவுண்டா இல்லை, அதுக்கு தான் கேட்டேன். இங்கிலீஷ் வந்து வேர்ல்டு வைட் பேசுகிற மொழி கிடையாது. இங்கிலீஷ் வந்து ஒரு 35% மக்கள் கூட பேசுறது கிடையாது. உலகத்திலேயே அதிகமாக மக்கள் பேசுகிற மொழின்னு எதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேண்ட்ரியன், சைனீஸ் லாங்குவேஜ் மேண்ட்ரியன் தான் உலகத்திலேயே அதிகமாக மக்கள் பேசுகிற மொழி. சரி, அதுதான் உலக மொழியானா அதுவும் இல்லை. இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு மொழிக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கு அடையாளமாக என்ன பண்ணுறாங்க? ஒரு பைபிளில் இதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது பார்வோனுடைய அரசாங்கத்துக்குள்ள யோசேப்பை கூட்டிகிட்டு வந்தாங்க. யோசேப்பை கூப்பிட்டு வந்தோடனே முதல்ல அவங்க பண்ண வேலை என்னென்னா, பார்வோன் யோசேப்புக்கு என்ன பண்ணார்? ஒரு பேர் மாற்றினார். சாப்னார் வெண்ணையான்னு ஒரு பேர் மாற்றி, அது என்ன பேர்னு கேட்டிங்கன்னா எகிப்திய பேர். அடுத்து தானியலை கூட்டிகிட்டு வராங்க. தானியல் 1ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்க முடியும். தானியலை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே நேபுகாத்நேச்சர் என்ன கட்டளை இட்டார்னா, அந்த கலைகளை சொல்லிக் கொடுங்க, எகிப்தின் மொழிகளை சொல்லிக் கொடுங்க, எல்லாம் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு அவர் செஞ்சது பேரை மாற்றிடுவார். பேரை மாற்றிட்டு தானியலுக்கு பெல்ஷாஷார்னு மாற்றிடுவார். அடுத்த 3 பேருக்கு பேர் மாற்றுவார். இப்போ உங்களுக்குலாம் அந்த பழைய பேரே மறந்து போச்சு. அனனியா, மிஷாவேல், அசரியாங்கிற பேரே மறந்து போச்சு. நாமளே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து பாபிலோனிய கடவுள்கள் பேர். ஏன் அந்த பேருக்கு மாற்றணும்? மொர்தெகாய் எஸ்தரை மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்தை கூட்டு வருவார். கூட்டு வந்தோன்னா அடுத்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, எஸ்தர் பேரை மாற்றிடுவார். மாற்றப்பட்ட பேர் தான் எஸ்தர். ஒரிஜினல் பேர் அக்தால். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு அரசாங்கத்துக்குள் கவர்மெண்ட்டுக்குள்ளே வரும்போது முதல்ல அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும்? அவங்க மொழியில் நமக்கு பேர் வைப்பாங்க. இப்போ இங்கிலீஷ்காரங்க இங்கே வந்தாங்க, பிரிட்டிஷர்ஸ் வந்தோடனே என்ன பண்ணாங்க? எல்லா தெருக்களுக்கும் அவங்க பேரில் என்ன செஞ்சாங்க? வச்சாங்க. லோக்கல் பேரை வச்சுக்கிட்டு அப்படியே இங்கிலீஷ் பேராக மாற்றி இங்கிலீஷில் பேர் வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் போகிறீங்க, ஊட்டிக்கு போகிறீங்க தானே? ஊட்டி தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? அதுக்கு பேர் ஊட்டின்னு ஏன் வந்துச்சு தெரியுமா? அதோட ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா? உதகை மண்டலம். அதுவும் இல்லை, அதுக்கு தான் கேட்டேன். எங்களுக்கு தெரிஞ்சது உதகை மண்டலம். அதுக்கு பேர் ஒத்தக்கல் மந்து. அந்த மந்துனா அங்கே இருக்கக்கூடியதான இனம். நம்ம இங்கே சொல்கிறோம்ல, பட்டி, செம்மண் விளை. நீங்கள் நாகர்கோயில் பக்கம் போனீங்கன்னா திசையன் விளை இப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்தீங்கன்னா வாக்கம், வலசர வாக்கம், மேடா வாக்கம் இப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஊட்டியில் அந்த சைடு ட்ரைப் சைடெலாம் மந்தும்பாங்க. அந்த ஊட்டிக்கு பேர் ஒற்றை கல் மந்து. அவன் ஒட்டக்கல் மந்துன்றான். வெள்ளக்காரனுக்கு வரல வாயில, ஒட்டக்க மண்டுன்னா. அப்புறம் ஒட்டக்க மண்டு உதக மண்டலம் ஆச்சு. உதக மண்டலம் ஊட்டி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் தூய தமிழில் உதக மண்டலம் இல்லையா? ஆக்சுவலாக பேர் மாறிடுச்சு இல்லை? இந்த மாதிரி பேர் மாற்றிடுவாங்க. நமக்கும் மாற்றிடுவாங்கல்ல, மாற்றி ஆச்சு. இப்போ நமக்கு என்ன பேர், எந்த லாங்குவேஜில் பேர் வச்சுருக்கிறாங்க தெரியுமா? நம்ம அத்தனை பேருக்கும் பேரை மாற்றி, இப்போ உங்கள் பேரே கிடையாது, அது உங்களுக்கு மட்டும்தான். இப்போ பாஸ்டர் பேர் இருக்குது, என் பேர் இருக்குல்ல. அவர் என்ன கூப்பிட்றதுக்கு அவர் பேர், நான் அவரை கூப்பிட்றதுக்கு அவர் பேர். கவர்மெண்ட்டுக்கு எங்கள் 2 பேர் பேருமே தெரியாது. கவர்மெண்ட் எங்களுக்கு வேற ஒரு பேர் வச்சிருச்சு. என்ன பேர் தெரியுமா? இதான் அந்த பேர், நம்பர், டிஜிட்டல். நான் சொல்கிறது இந்தியா இல்லை, இந்தியன் கவர்மெண்ட் இல்லை, இது வேர்ல்டு கவர்மெண்ட், உலக அரசாங்கம். எப்படி உலக அரசாங்கம் நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாருமே அவங்க வச்ச பேருக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் எங்கே போங்க, உங்களை ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? கஸ்டமர் கேருக்கு போங்க, இல்லை ஃபோனில் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுங்கள், இ சேவை மையத்துக்கு போங்க, எங்கே வேணாலும் போங்க. உங்களை என்ன கேட்குறாங்க ஃபஸ்ட்டு? நீங்கள் வேணால் எடுத்த உடனே சொல்லுங்கப்பா. நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், நான் வந்து எம்டி ஜெகன் பேசுகிறேன், இருக்கட்டும், நம்பர் சொல்லுங்கள். இல்லை, நான் வந்து எவாஞ்சலிஸ்ட் பேசுகிறேன், நம்பர் சொல்லுங்கள். நான் வந்து பாஸ்டர் கார்த்திக் கமாலியோட ஃப்ரெண்டு பேசுகிறேன், நம்பரை சொல்லித்தோடா. அப்படி தானே சொல்ல போகிறாங்க அடுத்து, இல்லையா? நம்பரை சொல்லாட்டி என்ன அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. எங்கே போனாலும் இப்போ என்ன முதல்ல என்ன கேட்குறாங்க? நம்பர் கொடுன்னு கேட்குறாங்க. ஏன்னா நான் தான் நம்பர் தான். இப்போ நான் என் பேருங்கிறது நம்பரை வச்சு தான் கண்டுபிடிக்கப்படுது. முதன்மையான என் பேர் டிஜிட்டல். ஏன் இந்த நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச ஒரே மொழி நம்பர். இப்போது 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5ங்கிறத தமிழில் 5ன்னு எழுதுவீங்க, 5 அப்படின்னு எழுதுவீங்க. இங்கிலீஷில் 5ன்னு எழுதுவீங்க. சாரி, ஹிந்தியில் இங்கிலீஷில் 5ன்னு எழுதுவீங்க. ஆனால் நம்பராக எழுதுனா 5ன்னு எழுதிட்டா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது 5 தான். அவனுக்கு படிக்க வேண்டிய அவசியத்தில் கஷ்டமே கிடையாது, யார் வேணாலும் படிச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு நம்பரில் பேர் வச்சுட்டா என் பேரை என்ன செய்யலாம்? யார் வேணாலும் படிக்கலாம். இப்போ என் பேரை எம்டி ஜெகனுங்கிறத தமிழில் நான் எழுதிட்டேன்னா இங்கிலீஷ்காரனால என்ன செய்ய முடியாது? படிக்க முடியாது. சைனீஸால் படிக்க முடியாது. ஆனால் என் நம்பரை நான் எழுதிட்டேன்னா அவன் படிச்சிருவான். ஸோ வேர்ல்டு வைட் நம்ம எல்லாருக்கும் காமனான லாங்குவேஜில் பேர் வச்சாச்சு.
எல்லாருக்கும் எல்லா நாட்டுக்கு போனீங்கன்னா இப்படி ஒரு நம்பர் கொடுத்தாச்சு. அமெரிக்காவில் ஆரம்பிச்சு சின்ன தீவு ஸ்ரீலங்கா வரைக்கும் மக்கள் இனி நம்பருக்குள்ள கொண்டாந்தாச்சு. எப்படி நேபுகாத்நேச்சார் எல்லாருக்கும் பேர் மாத்தினானோ அதே மாதிரி மாத்தியாச்சு எவ்ரிபடி. இப்போ நாம எல்லாருமே அந்த அரசாங்கம் வச்ச பேருக்கு வந்துட்டோம். இந்த பேர் நம்ம வைக்கல, இந்த பேர் என்ன செய்யல, நம்ம வைக்கல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க இந்த நம்பர் இருக்குது, நீங்க இ சேவை மையத்துக்கு போங்க. போயிட்டு இந்த கார்டில் இருக்கக்கூடியதான எதை வேணாலும் நீங்கள் மாத்திரலாம். இந்த கார்டில் இருக்கிற போட்டோவை மாற்றலாம். அவங்களே போட்டோ மாற்ற சொல்றாங்க. 10 வருஷத்துக்கு ஒரு என்ன செய்யுங்க, போட்டோ மாற்றுங்க. அடுத்து உங்களுடையதான அட்ரஸ் மாற்றலாம். நான் அட்ரஸ் மாறிட்டேன், அட்ரஸ் மாற்றலாம். உங்க பேர் இருக்குது இல்லை, இப்போ என் பேர் ஜெகன் இருக்கு இல்லையா, இந்த பேரை கூட அதில் மாற்றிடலாம். தெரியுமா? கெசட்டில் கொடுத்து பேரை மாற்றிட்டு அந்த ப்ரூஃபை கொண்டு கொடுத்தா இங்கே என்ன பண்ணி கொடுத்துருவாங்க, பேரை மாற்றி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒன்று சொல்லி பாருங்க, போயிட்டு நீங்கள் எனக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கிறீங்க, நீங்கள் போய் சொல்லி பாருங்க இ சேவை மையத்தில் இந்த நம்பரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி. மாற்ற முடியாது. ஏன்னா இது இந்தியாவுக்கு கொடுக்குற நம்பர் மட்டும் நினச்சிக்காதீங்க. இது ஆட்டோ ஜென்ரேட்டட் நம்பர், வேர்ல்டு வைட், நாட் ஒன்லி இந்தியா. இந்த நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, இது யூனிக் நம்பர் உங்களுக்கு. ஏன் அந்த 16 டிஜிட்ன்றதுக்கு காரணம் இருக்கு. இப்போ 2018க்கு மேலே, குறிப்பாக கொரோனாவுக்கு பிறகு நீங்கள் வாங்கின கார்டு வாங்கினவங்க, அதாவது கார்டை புதுப்பிச்சவங்க, ரினியூ பண்ணவங்க, புதுசாக வாங்கினவங்க எல்லாரும் பாருங்க, உங்கள் கார்டில் கீழே ஒன்று கொடுத்துட்டு பாருங்க, விஐடின்னு ஒன்று கொடுத்துருக்கு பாருங்க. நம்பருக்கு கீழே இந்த பக்கம் இருக்கு பாருங்க, விஐடி அப்படின்னா என்ன தெரியுமா, விர்ச்சுவல் ஐடின்னு பேர். அதாவது உங்கள் நம்பர் உங்கள் அட்டையில் தான் 12 இருக்கும், ஆனால் கம்ப்யூட்டரில் 16 தான் இருக்கும். இப்போ புது கார்டு வாங்கினீங்கன்னா இதே மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. மேலே 12ம் கீழே 16ம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நியூ கார்டு நம்ம எல்லாரையும் 16 டிஜிட்டுக்கு மாற்றியாச்சு. ஏன் 16 டிஜிட்டுக்கு மாற்றினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 16 டிஜிட்டுக்கு மாற்றினாதான் 666க்குள்ளே வரும். வெளிப்படுத்தல் 13:18 இதிலே ஞானம் விளங்கும் புத்தி உடையவன் கணக்கு பார்க்கடவன், இது மனுஷோட இலக்கமாக இருக்குது, இதனுடைய இலக்கம் 666 அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. அந்த 666 அப்படின்னு வரணும்னா நமக்கு 16 டிஜிட் நம்பர் கொடுக்கணும். கம்ப்யூட்டருக்கு 2 டிஜிட் உள்ளுக்குள்ள, நம்ம கையில் 16, மொத்தம் சேர்த்தா எத்தனை, மொத்தம் எத்தனை, 18. இந்த 18 தான் 6 6 6 பிரிப்பாங்க. 12 கொடுத்தா பிரிக்க முடியாது, 16 கொடுத்தா தான் பிரிக்க முடியும். இப்போ நம்ம எல்லாருக்கும் 16 டிஜிட் நம்பர். உங்கள் ஏடிஎம் கார்டு 16 டிஜிட், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு 16 டிஜிட், உங்களுடைய ஆதார் நம்பர் 16. நம்ம அத்தனை பேரையும் 666க்குள் கொண்டு வருகிற வேலை முடிஞ்சிருச்சு, செஞ்சு முடிச்சாச்சு, வேலை ஓவர். நீங்கள் நானும் அந்த நம்பருக்குள்ள தான் இருக்கிறோம். இப்போ அடுத்து இன்னும் ஒரு நம்பர் மாறும் இல்லை, மாறிடுச்சு. நாங்கள் மாறும்னு சொல்லிட்டு இருந்தோம், அதான் கடைசி. அது கடைசியாக மாறிடுச்சுன்னா நம்மளை மொத்தமாக கொண்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதை மாற்றிட்டாங்க. என்ன நம்பர் அப்படின்னா, உங்கள் செல்ஃபோன் நம்பர் இருக்குது இல்லையா, செல்ஃபோன் நம்பர் எத்தனை டிஜிட் இருக்கு, 10 12 அப்படி கேட்க ஏற்றிட்டே போவாங்க. 12 14 14 16 16 18 கடைசி வரைக்கும் போயிட்டீங்கன்னா மீட்டிங் முடியாது. இப்போ உங்கள்கிட்ட எத்தனை டிஜிட் இருக்கு, 14 டிஜிட் இருக்கு உங்ககிட்ட. ப்ளஸ் 91 இருக்கா முன்னாடி. ப்ளஸ்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம், 00ன்னு அர்த்தம். ப்ளஸ் போகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், 0091 ஒரு 10 டிஜிட். மொத்தம் எத்தனை ஆச்சு, 14. இது எத்தனையா மாறணும், 16 மாறணும். 16 மாற்றியாச்சு பிஎஸ்என்எல்ல. இப்போ 2024 இருந்து இந்த 00க்கு முன்னாடி இன்னும் 2 0 சேர்த்துட்டாங்க. இப்போ வரக்கூடிய எல்லாருக்குமே 16 டிஜிட் நம்பர் தான். இப்போ எல்லாமே 16, ஆதார் 16, பேங்க் கார்டு 16, உங்களுடைய ஃபோன் கார்டு 16, எல்லாமே 16. இப்போ எல்லாமே இது அத்தனையும் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது எல்லாம் ஒரு 16க்கு கீழே இருக்குது. எந்த 16க்கு கீழே, பேங்க் போனீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு என்ன ப்ரூஃப் கேட்டாங்க, ஆதார் கேட்டாங்க. சிம் கார்டு வாங்க போனீங்க என்ன ப்ரூஃப் கேட்டாங்க, ஆதார் கேட்டாங்க. கார் வாங்குறதுக்கு என்ன கொடுத்தீங்க, லைசன்ஸ் வாங்குறதுக்கு, பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு, உங்க வீட்டை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு, கல்யாணம் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு, பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு, அத்தனையும் ஒரு 16க்கு கீழே கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஒரு 16 டைப் பண்ணா இ சேவை மையத்தில் போய் இதுக்கு கீழே எத்தனை 16 இருக்குதுன்னு காட்டிடும். இதுக்கு கீழே இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் கொடுத்துரும். இப்போ உங்களோட எல்லா 16ஐயும் சேர்த்து ஒரே 16 மாத்திர வேலை நடந்துகிட்டு இருக்கு. நடக்க போது இல்லை, நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ உடனே வராது, அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்சிடென்ட் நடக்கணும். நான் அதை உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் 20 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ முழுக்க முழுக்க நம்ம ஒரு அரசாங்கத்துக்கு கீழே ஒப்படைக்க போறாங்க. நான் சொல்றது இந்தியன் கவர்மெண்ட் இல்ல, வேர்ல்டு வைட் கவர்மெண்ட், ஓர் உலக அரசாங்கம். அதுக்கு சைன் எல்லாம் பண்ணியாச்சு. நீங்க பார்க்கறது எல்லாமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இது இப்போ இந்த வருஷம் வச்சாச்சு. நம்ம அத்தனை பேரையும் ஒரு நம்பருக்குள், ஒரு 16க்குள் கொண்டு வந்தாச்சு. இந்த 16க்குள்ள கொண்டு வந்து நம்ம எல்லாரையும் இப்போ பேரு 666க்குள்ள வந்துருச்சு. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஐயோ அப்படின்னா நாம எல்லாருமே வருகையில் போக முடியாதா, உபத்திரவ காலத்துக்குள்ள தான் இருப்போமா, 666 ரெடி ஆயிருச்சா, அப்ப நம்மளை பிடிச்சிட்டாங்களான்னா இல்லை. ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது, 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வெளிப்படுத்தல,
இந்த நம்பர் 17வது வசனம் சொல்லுது. ஃபர்ஸ்ட் 17 சொல்லுது, இந்த மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது, நாமத்தின் லக்கம்னா நம்பரையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். சின்ன சிம் கார்டுல இருந்து பெரிய லேண்ட் வாங்குற வரைக்கும் இது இல்லாட்டி வாங்க முடியாது. உங்களால் எதையாவது விற்கணும், இது இல்லாட்டி விற்க முடியாது. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், இது இல்லாட்டி பண்ண முடியாது. எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நம்பர் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாதுன்னு கொண்டாந்துட்டாங்க. நீங்கள் நாளைக்கு ஓட்டு போட போறீங்களா, ஓட்டு போடும் போது கூட ஓட்டர் ஐடி அடுத்த ப்ரூஃப் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆதார் தான். ஒரு காலம் வரும் ஓட்டர் ஐடி உங்களுக்கு செல்லுபடி ஆகாது, ஆதார் மட்டும் தான் கேட்க போகிறாங்க. வெளிநாட்டில் இப்போ அப்படி தான், ஆதார் அவங்களுடைய ஐடி வச்சு தான் போடுறாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாரையும் வந்தாச்சு. ஆனால் இப்போ நீங்கள் 660 வந்துட்டோமா, நம்மளை பிடிச்சிட்டாங்களா, அந்த கவர்மெண்ட் வந்துருச்சானா, இப்போ நம்மளை கொண்டாந்துருக்கிறாங்க. ஆனால் இன்னும் வலது கைக்கும் நெத்திக்கும் அது என்ன செய்யல, வரவில்லை. வலது கைக்கும் நெத்திக்குமான வேலை இப்பொழுது ரெடியாக்கி விட்டது. இப்போ உலகம் முழுக்க அவங்க கொடுக்குற சிப்பு, பயோ சிப்பை கொடுக்க போகிறாங்க. WHO வச்சு போட வைப்பாங்க. இப்போ அரசாங்கம் சொல்லும், இந்த சிப்பு போட்டவங்க தான் வெளியே வரணும், சிப்பு போட்டவங்க போடாதவங்க வெளியே வரக்கூடாது. இப்போ அதுக்கு முந்தின ஸ்டேஜில் தான் நம்ம நிற்கிறோம்.